நபார்ட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட்ல எவ்வளோ மார்க் நம்ம டார்கெட் பண்ணணும்? அண்ட் பேங்க் ஆஃப் பரோடாவுடைய பியூன்க்கான அட்மிட் கார்டு எப்போ வரும்? அப்படிங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். மெயின்ஸ் பேட்ச் டிஎன் பேங்கர்ஸ் ஏகே அண்ட் வெனோம் சார் சேர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். 444க்கு 9 மந்த்தும் 555க்கு 1 இயரும் வேலிடிட்டியோட பேக் போய்க்கிட்டு இருக்கு. அஃபோர்டபிள் பிரைஸ்ல மெயின்ஸ் கோர்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். நீங்க பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி கோர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மெயின் ஸ்கோர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ரைட். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நபார்ட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு ஆர்பிஐ அசிஸ்டன்ட் மாதிரியான ஹை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸும் ரொம்ப கம்மியாக இருக்கு. நீங்கள் ஒரு 90 ப்ளஸ் மினிமம் மார்க் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணணும். ரியல் எக்ஸாமில் 95, 98 ரேஞ்சில் அட்டன் பண்ணணும். 95லாம் அட்டன் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அர்த்தமெட்டிக் சம்ஸோ இல்லை ரீசனிங்கில் ஏதாச்சும் ஒரு சில டாபிக்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னா ப்ரிலிம்ஸில் வரக்கூடிய டாபிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. எரர் ஸ்பாட்டிங் எல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப பேசிக்கான எரர் ஸ்பாட்டிங் தான் கேட்பாங்க. நீங்க மார்க் டெஸ்ட்ல 90, 92 ரேஞ்சில அட்டெண்ட் பண்ணணும். ரைட்டுங்களா? ரைட்டு. ஸோ இந்த எக்ஸாம் 21, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி வரக்கூடிய பேங்க் ஆஃப் பரோடா எக்ஸாமுக்கு ஏன் இன்னும் ஹால் டிக்கெட் வரல? நிறைய பேர் குழம்பிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் அப் டூ 4 டேஸ் பிஃபோர் வர வெயிட் பண்ணி ஹால் டிக்கெட் விடுவாங்க. அப்படி இல்ல இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய டைம்ல எப்போ வேணாலும் ஹால் டிக்கெட் வந்திருக்கலாம். நீங்க டியூஸ்டே வர வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி மண்டேவோ இல்ல இன்னைக்கு நைட் எப்பயோ உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துரும். ஆனா டியூஸ்டே வர வெயிட் பண்ணுங்க. வர சான்சஸ் இருக்கு. எக்ஸாம் தள்ளி போகும். அந்த தாட்டுக்குலாம் யாரும் போக வேண்டாம். அந்த எக்ஸாமும் நீங்க கேர்லெஸ்ஸா நினைக்க வேண்டாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிளர்க் ஆக்குவாங்க. கிளர்க்லேருந்து பிஓ அப்படியே நீங்க அடுத்த லெவல் போயிடலாம். சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ப்ரமோஷன்ஸ் பேங்க் ஆஃப் பரோடா பியூனுக்கு இருக்கு. சரிங்களா? அந்த எக்ஸாம் நீங்க கேர்லெஸ்ஸா எடுக்க வேண்டாம். 2 எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்க. ப்ராப்பரா படிங்க. நீங்க நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நான் அப்கமிங் வீடியோஸ்ல அத உங்களுக்காக கிளாரிஃபிகேஷன் குடுப்பேன். இல்ல கமெண்ட் செக்ஷன்ல குடுப்பேன். கமெண்ட் செக்ஷன்ல குடுக்கல அப்படின்னா, நான் லேட்டரா ரிப்ளை பண்ணுவேன். இல்ல வீடியோ ரிப்ளை பண்ணுவேன்னு அர்த்தம். அண்ட் நம்மளுடைய பேட்ச பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ்க்கான ஸ்கோர் உங்களுக்கு நெறைய கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ஆப்ப டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்க கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். ஆப், வெப்சைட் அண்ட் பிசி ஆப் எல்லாமே நம்ம ஆப் பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு. ஈவன் தோ iOS யூசர்ஸ்க்கு மேக் அண்ட் iOS மொபைல் 2க்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ எங்க வேணாலும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அ பட் ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் வீடியோ அப்படிங்கிறது நாங்க அப்லோட் பண்ணும்போதே அப்பப்பவே பார்த்துக்கோங்க. சரிங்களா? நாங்க கொஞ்சம் இயர்லியா தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மெயின்ஸ்க்கு படிக்கும்போது லாங் டெர்ம்ல பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். அண்ட் அப்கமிங் வரக்கூடிய ஆர்பிஐ அசிஸ்டன்ட்க்கான கன்டென்ட் ஃப்ரீக்வென்ட்டா அப்லோட் பண்ணுவோம். பிஓ மெயின்ஸ்க்கான கன்டென்ட்டும் நாங்க அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் சைமல்டேனியஸா. சரிங்களா? மண்டே நெக்ஸ்ட் கன்டென்ட் அப்லோட் பண்ண போறோம். ஆல்ரெடி ஒரு ஃபியூ வீடியோஸ் ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஇ பிஓ அப்புறம் ஆர்பிஐ அசிஸ்டன்ட்க்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க போயிட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஸ்கோர் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? அ ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன். இந்த டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படிங்கிறது ஆர்பிஐ அசிஸ்டன்ட்க்கு ஈக்குவலான ஒரு ஜாப் தான். இதுவும் ஒரு ரெகுலேட்டரி பாடி தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இதோடைய சேலரியும், இதோடைய உங்களுக்கான பெனிஃபிட்ஸும் ரொம்ப அதிகமா தான் இருக்கும். ஆர்பிஐ அசிஸ்டன்ட் மாரி தான். ஒரு கிளர்க் லெவலுக்கெல்லாம் இல்ல கிடையாது இது. இது ஒரு கிளர்க்க விட ஒரு 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 சூப்பரான ஜாப். வேக்கன்சி கம்மியா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இல்லாத டைம் இது. ஸோ நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க. ஒரு பிகினரோ ஒரு டாப்பரோ அதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஏன் அப்டின்னா, எல்பிஓ எக்ஸாம்ல நெறைய பேர் பிகினர்ஸ் கிளியர் பண்ணி பார்த்துருப்பீங்க. அன்னைக்கான எக்ஸாம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்களால கிராக் பண்ண முடியும். ஒரு ஈஸி லெவல் எக்ஸாம பொறுத்தவரை பிகினர்ஸ், டாப்பர்ஸ் அப்படிங்கிற விஷயமெல்லாம் கிடையாது. ஏன் அப்டின்னா, எல்லாராலயும் அந்த த்ரெஷோல்ட் லிமிட்ட ரீச் பண்ண முடியும். ஒரு பிஓ எக்ஸாம் இருக்குன்னா, நல்லா படிக்கிறவங்க 25 கொஸ்டின் போடுறாங்கன்னா, ஆவரேஜா படிக்கிறவங்களால 20 தான் போட முடியும் அப்படிங்கிற லிமிட் இருக்கும். ஏன்னா, உங்களுடைய ஸ்பீட் லிமிட். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கொஸ்டினும் அச்சீவ் பண்ற மாரி தான் அங்க கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டியா இருக்கு. பக்காவா பிராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்டின்னா, நீங்க அந்த த்ரெஷோல்ட் லிமிட்ட ரீச் பண்ணிருவீங்க. ஸோ கண்டிப்பா பிராக்டிஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப கீ ரோல் ப்ளே பண்ணும். இந்த இருக்கக்கூடிய 4 டூ 5 டேஸ பக்காவா மார்க் டெஸ்ட்ல போறதுலேருந்து, கொஸ்டின் செலக்ஷன் பண்றதுலேருந்து ரொம்ப ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா கேர்லெஸ்ஸா எடுக்காதீங்க. அந்த 9 பேர்ல நீங்க ஒருத்தரா இருந்தீங்கன்னா, உங்களுடைய லைஃப்ல செட்டில் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, சேனல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய ஆப்ப டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. அண்ட் உங்களோட டவுட்ட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க் யூ.